மிதுனம் ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். உங்களுடைய வாழ்க்கையில ரகசியங்கள் ஒன்று இருந்திருக்கும். அது உங்களை நிச்சயமாக மாற்றி கொடுத்திருக்கும். உங்களுடைய கடந்த காலத்தில் ஒரு குறிப்பிட்ட ரகசியம் ஒன்று இதுவரைக்கும் உங்களுடைய மனதிற்குள் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். அது உங்களின் வாழ்க்கை பாதையையே, உங்களின் குணத்தையே முற்றிலும் மாற்றி போட்டிருக்கும். அது நீங்கள் நினைக்காத ஒரு விஷயத்தை நிச்சயமா உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள மாற்றிருக்கும். அது உங்களின் சொந்த தவறாக கூட இருக்கலாம். ஆனால் அதை நீங்கள் வேணுமென்று செய்திருக்க மாட்டீங்க. அல்லது நீங்கள் மிகவும் மதிக்கத்தக்க ஒரு நபர் உங்களை ஏமாற்றிய ஒரு கசப்பான உண்மையாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கத்தான் செய்யும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள்ள இருந்து உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். வெளி உலகிற்கு தெரியாத அந்த ஒரு விஷயம் உள்ளுக்குள் ஒரு பெரிய குற்ற உணர்ச்சியையோ அல்லது மனிதர்கள் மீதான ஒரு பெரிய வெறுப்பையோ ஏற்படுத்தி கொடுத்திருக்கும். அது இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நிச்சயமாக இருக்கும். அந்த ரகசியம் உங்களுக்கு தெரிய வருவதற்கு முன்னால் நீங்கள் எதற்கும் கவலைப்படாத, எல்லாரையும் நம்பும் ஒரு குழந்தையை போல நீங்க மாறவா ஆரம்பிப்பீங்க. ஆனா அது எதுவுமே உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாது. போக போகத்தாங்க அது அனைத்தையும் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள தெரிந்து கொள்ளவா ஆரம்பிப்பீங்க. ஆனால் அந்த உண்மை உங்களை உலுக்கிய ஒரு நொடிக்கு பிறகு நீங்கள் ஒரு பக்குவப்பட்ட எச்சரிக்கையான மனிதனாக வாழ்க்கையில மாறவும் ஆரம்பிப்பீங்க. அந்த ரகசியத்தை இன்றும் உங்களுடைய மனதின் ஏதோ ஒரு இருண்ட அறையில் பூட்டி நீங்கள் வைத்துக்கொண்டு இன்னும் உங்களுடைய மனதிற்குள் நீங்கள் வைத்து வாழ்ந்து கொண்டே தாங்க இருப்பீங்க. அதை நினைக்கும் போதெல்லாம் உங்களின் ஆன்மா என்றும் சற்றே நடுங்கிக் கொண்டே தாங்க இருக்கும். அந்த ஒரு ரகசியம் உங்களுக்கு மட்டுமே தெரிந்த ஒரு ரகசியம். அது வெளி உலகில் யாருக்காவது போனால் நம்முடைய மானமும் மரியாதையும் என்ன ஆகும் என்று உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகள் இதுவரைக்கும் இருந்து கொண்டே தாங்க இருக்கும். உங்களை பற்றி தவறாக நினைத்தவர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்திருப்பாங்க. உங்களின் கள்ளமில்லாத பழகும் குணத்தையும் எல்லாரையும் எளிதாக கவரக்கூடிய தன்மையையும் பார்த்து உங்களை சுற்றியுள்ள சிலர் உங்களை பற்றி மிகவும் தவறான ஒரு கதையை இதுவரைக்கும் உருவாக்கி விட்டிருப்பாங்க. ஆனால் உங்களுக்கும் அந்த ஒரு பிரச்சனைக்கும் எந்த விதமான சம்பந்தமுமே இருக்காது. இருந்தாலும் உங்கள் மீது உங்களை பிடிக்காத சில மனிதர்கள் உங்களை தவறாக சில இடங்களில் பேசி உங்களுக்கு பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை உருவாக்கியும் கொடுத்திருப்பாங்க. இவன் ஒரு சுயநலவாதி, காரியம் முடிந்தால் கலற்றி விட்டு விடுவான், இவள் அல்லது இவன் எல்லாரிடமும் இப்படித்தான் வழிவான் என்று உங்களின் குணாதிசயத்தின் மீது அவர்கள் அசிங்கமான ஒரு சேற்றை அள்ளியும் வீசியிருப்பாங்க. ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில வேண்டுமென்றே உங்கள் மீது ஏற்படுத்திய ஒரு தவறுகளாகவும் உங்களுக்குள்ள பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்று நினைத்து உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஏற்படுத்திய சில மனிதர்கள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருந்து கொண்டேதாங்க இருப்பாங்க. நீங்கள் வாழ்க்கையில் முன்னேறுவது பிடிக்காமல் உங்களுடைய வாழ்க்கையில களிமண்ணையும் சேற்றையும் இதுவரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்படுத்தி கொண்டேதாங்க இருப்பாங்க. நீங்கள் யாருக்கோ நல்லது செய்ய போய் அது உங்களையே தப்பாக வந்து சுற்றிய கதைகளும் உங்களின் வாழ்க்கையில் இதுவரைக்கும் இருந்து கொண்டேதான் இருக்கும். உங்களை பற்றி எதுவுமே தெரியாமல், உங்களின் வழிகளை புரிந்து கொள்ளாமல், தங்களின் சுயநலத்திற்காக உங்களை ஒரு கெட்ட மனிதனாக சித்தரித்தவர்களின் பேச்சை கேட்டு ஆரம்பத்தில் நீங்கள் மிகவும் இரத்த கண்ணீர் வடித்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்கும். ஆனால் இன்று நீங்கள் அதை பற்றி கவலைப்படுவதை நிறுத்திவிடவா ஆரம்பித்திருப்பீங்க. ஏன் தெரியுமா? உங்களை பற்றி தவறாக பேசியவர்கள் இன்று தங்களின் சொந்த வாழ்க்கையில் தடுமாறி கொண்டிருப்பதை நீங்கள் பார்த்து கொண்டுதான் இருப்பீர்கள். அதனால் நீங்கள் எதையுமே நீங்கள் கண்டு கொள்ளாமல் வாழ்க்கையில முன்னேறி கொண்டேதாங்க இருப்பீங்க. நீங்கள் தனியாக பீலான சில இரவுகள் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசி அன்பர்களுக்கு பகல் பொழுது என்பது எத்தனையோ மனிதர்களோடும் வேலைகளோடும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள ஓடிக்கொண்டேதாங்க இருக்கும். ஆனால் அந்த ஒரு குறிப்பிட்ட நள்ளிரவு உங்களை ஒட்டுமொத்தமாக உடைத்து போட்டிருக்கும். அதுவும் உங்களுடைய மனதிற்குள் இன்னமும் உங்களுக்கு வழிகளை கொடுத்து கொண்டேதாங்க இருக்கும். சுற்றிலும் அத்தனை மனிதர்கள் இருந்தாலுமே, உங்களுக்கென்று போன் செய்து பேச 100 நண்பர்கள் இருந்துமே அந்த ஒரு இரவில் உங்களின் மனப்பாரத்தை பகிர்ந்து கொள்ள ஒரு ஜீவன் கூட இல்லையே என்று நீங்கள் அனாதையாக உணர்ந்த நாட்களும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த ஒரு நாளில் நீங்கள் தனிமையாக நீங்கள் இருப்பதை உணர்ந்திருப்பீங்க. உங்களின் அறையின் இருட்டில் படுத்துக்கொண்டு கண்ணீர் உங்களின் காதுகளை நினைத்த அந்த நள்ளிரவில் இந்த உலகத்தில் நமக்காக உண்மையாகவே யார் இருக்கிறார்கள்? நாம் எல்லாரையும் கவனித்துக் கொள்கிறோம், ஆனால் நம்மை தாங்கிக் கொள்ள இங்க யாருமே இல்லையே என்ற கடுமையான ஒரு தனிமை உங்களை வாட்டி எடுத்திருக்கும். உங்களின் சிந்தனைகளும் உங்களை அச்சுறுத்திய அந்த இரவுதான் உங்களை நீங்களே தேற்றிக்கொள்ள கற்றுக் கொடுத்த ஒரு கொடூரமான இரவும் அதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நடந்திருக்கா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக தெரிவியுங்கள். இனிமே வரக்கூடிய நாட்களில் உங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் மட்டும் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
நான் இதுவரை கூறியது உங்களுடைய வாழ்க்கையில நடந்து இருக்கிறதா இல்லையா என்பதை கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். நாளை முதல் ஒரு புதிய நபர் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வருவார். அவர் உங்களுடைய லக்கை ஆக்டிவேட் பண்ணவோ ஆரம்பிப்பார். உங்களுடைய தற்போதைய காலகட்டத்தில் ஒரு புதிய மனிதரின் பிரவேசம் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிகழப் போகிறது. அவர் உங்களின் தொழில்துறை வாழ்க்கையில ஒரு புதிய வழிகாட்டியாகவோ அல்லது உங்களின் தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு எல்லாவற்றையும் பாசிட்டிவ் எனர்ஜியாக தரக்கூடிய ஆத்மார்த்தமான நண்பராக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அவரும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள வந்து உங்களுடைய வாழ்க்கையை அவர் நிச்சயமாக மாற்றியும் கொடுக்கவும் போகிறார். இத்தனை காலங்கள் நீங்கள் சோர்ந்து உட்கார்ந்திருந்த போதெல்லாம் உங்களுக்குள்ள இருந்த திறமைகளை யாருமே கண்டு கொள்ளவில்லை. ஆனால் அது உங்களுக்கே தெரிந்திருக்கும். நீங்கள் எத்தனையோ தடவைகள் நீங்கள் முயற்சிகளை கேட்டும் எத்தனையோ நபர்கள் உங்களுக்கு கொடுக்காமல் உங்களை வந்து கேவலமாக பேசியும் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளால் உங்களை திட்டியும் எத்தனையோ நபர்கள் இதுவரைக்கும் உங்களை செய்து கொண்டும் இருந்திருப்பாங்க. ஆனால் இந்த புதிய நபர் உங்களின் தனித்துவத்தை புரிந்து கொண்டு உங்களுக்கான சரியான ஆலோசனைகளை உங்களிடம் வழங்கி உங்களின் முடங்கி கிடந்த அதிர்ஷ்டத்தை ஆக்டிவேட் பண்ணக்கூடிய ஒரு நபராகவும் இவர்கள் தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருப்பார். இந்த நபரின் வருகைக்கு பிறகு உங்களுக்குள்ள ஒரு புதிய தொழில் வாய்ப்புகளும் சமூகத்தில் ஒரு புதிய அந்தஸ்தும் உங்களை தேடி வரவும் ஆரம்பிக்கும். இவரே உங்களின் பொருளாதார முன்னேற்றத்திற்கு ஒரு முக்கிய காரணமாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கவும் போகிறார். இதெல்லாம் உங்களுக்கு ஆரம்பத்தில் தெரியாத உங்களுடைய வாழ்க்கையில அந்த ஒரு நபர் வந்த பிறகுதான் நீங்கள் எல்லாத்தையுமே புரிந்து கொள்ளவும் உங்களுடைய வாழ்க்கையில ஆரம்பிப்பீங்க. நீங்க செய்ய வேண்டிய உங்களுடைய வாழ்க்கையில சின்ன சின்ன தொழில்களும் எந்த ஒரு தொழிலை செய்தால் சீக்கிரமாக நீங்கள் வாழ்க்கையில முன்னேறுவீர்கள் என்றால் இதுவாகத்தான் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். மிதுனம் ராசிக்கு உடல் உழைப்பை விட மூளைக்கு வேலை கொடுக்கக்கூடிய ஸ்மார்ட் வேலைகளில் தான் ஆர்வங்கள் உங்களுக்கு அதிகமாக இருக்கும். கணினி சம்பந்தமான வேலைகள், ஐடி துறையில் வேலைகள், இதுதாங்க உங்களுக்கு எப்பொழுதுமே பிடித்த ஒரு வேலைகளாக இருந்து கொண்டேதாங்க இருக்கும். உங்களுக்கான தற்போதைய கிரகநிலைகளின்படி நீங்கள் தகவல் தொழில்நுட்பம் அதாவது ஐடி, டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ஆலோசனைகள் வழங்கக்கூடிய நிறுவனங்கள், எழுத்து மற்றும் ஊடகத்துறைகள், காப்புறுதி அல்லது கமிஷன் மற்றும் புரோக்கரேஜ் சார்ந்த தொழில்களில் கால் பதித்தால் அது உங்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பலனை நிச்சயமாக தேடி கொடுக்கவும் ஆரம்பிக்கும். எனவே அந்த தொழில்களில் நீங்கள் இறங்கி பாருங்கள். அது உங்களுடைய வாழ்க்கையை நிச்சயமாக மாற்றிவிடும். இத்தனை காலம் என்ன தொழில் செய்யலாம் என்று குழப்பத்தில் இருந்த உங்களுக்கு இப்போது ஒரு தெளிவானது உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள பிறக்க ஆரம்பிக்கும். உங்களின் அசாத்திய புத்திசாலித்தனத்தையும் நவீன தொழில்நுட்ப அறிவையும் பயன்படுத்தி நீங்கள் செய்யக்கூடிய இந்த ஸ்மார்ட் பிசினஸ் உங்களை மிக குறுகிய காலத்திலேயே ஒரு பெரிய லாபகரமான தொழிலதிபராக உங்களுடைய வாழ்க்கையில உங்களை மாற்றப் போகிறது. அதையும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இனிமே போக போக நீங்கள் புரிந்து கொள்ளவும் அறிந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. அதிர்ஷ்டம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே எதிர்பார்க்காததாக உங்களுடைய வாழ்க்கைக்குள் வர ஆரம்பிக்கும். உங்களுக்கு அதிர்ஷ்டம் என்பது நீங்கள் திட்டமிட்டு வரக்கூடிய வழியில் வரவே வராதுங்க. அது முற்றிலும் நீங்கள் எதிர்பார்க்காத ஒரு நேரத்திலும் எதிர்பார்க்காத ஒரு திசையில் இருந்தும் உங்களுடைய வாழ்க்கையில அன்எக்ஸ்பெக்டடாக நடக்கக்கூடிய சில விஷயங்களாகத்தாங்க இருக்கும். நீங்கள் எப்போதோ எழுதிவிட்டு மறந்த ஒரு தேர்வுக்கான நல்ல முடிவாக கூட உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கலாம். அல்லது வராது என்று கைவிட்ட பழைய கடன்கள் திடீரென்று உங்களுடைய கைக்கு திரும்புவதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துடன் இணையக்கூடிய ஒரு லாபகரமான ஒப்பந்தங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களுக்கு தேடி கொடுக்கும். மிதுன ராசிக்கு இந்த தடவை அதிர்ஷ்டம் என்பது உங்களின் கடந்த கால தவிப்புகளுக்கான பிரபஞ்சத்தின் பரிசாக திடீரென்று வந்து உங்களை ஆச்சரியத்தில் ஆழ்த்தவும் போகிறது. இதனால் உங்களின் பொருளாதார நெருக்கடிகள் அனைத்தும் ஒரு நொடியில் தவிடு பொடியாகவும் மாறவும் ஆரம்பிக்கும். நீங்கள் நினைக்காததெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில இனிமே வரக்கூடிய நாட்களில் அதுவும் நாளை முதல் நிச்சயமாக நடக்கும். நடக்கிறதா இல்லையா? நான் இதுவரை உங்களுடைய வாழ்க்கையில நடந்ததை கூறியது உண்மையா பொய்யா என்பதையும் கமெண்ட் வாயிலாக தெரிவியுங்கள். மறக்காம நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டேதாங்க இருக்கும். நல்லதே நினையுங்கள். உங்களுடைய வாழ்க்கையிலும் நல்லது மட்டுமே நடக்கும். வராமை எண்ணம் கொண்டவராக இருக்காதீர்கள். வாழ்க்கையில் ஒருபோதும் உங்களால் வெற்றியை அடையவே முடியாது. நல்லதே நினையுங்கள். நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம். இருக்கலாம். அல்லது வராது என்று கைவிட்ட பழைய கடன்கள் திடீரென்று உங்களுடைய கைக்கு திரும்புவதாகவும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். வியாபாரிகளுக்கு ஒரு பெரிய நிறுவனத்துடன் இணையக்கூடிய ஒரு லாபகரமான ஒப்பந்தங்கள் சற்றும் எதிர்பாராத விதமாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள அமைய ஆரம்பிக்கும். அது உங்களுடைய வாழ்க்கையில எல்லாத்தையுமே உங்களுக்கு தேடி கொடுக்கும். மிதுன ராசிக்கு இந்த தடவை